எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். இன்றைக்கி மார்கழி 1ன்றதால காலையிலேயே நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாரெல்லாம் மார்கழி மாதத்துக்கு காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 o'clock எழுந்து நான் பூஜை வெள்ளலாம் பார்த்தேங்க, கோலம்லாம் வீட்டில் சூப்பராக போட்டிருக்கேன் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க, என்னோட காலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் பார்த்தேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் நான் முந்தின நாளே பூஜை வேலை எல்லாமே பார்த்து முடிச்சிட்டேங்க. பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டேன். ஏன்னா காலையில் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது கூடவே 5 அகல் விளக்குகள் காலையில் தான் எண்ணெய்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது, புது விளக்காக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். விளக்குக்கும் குங்குமஞ்சாலாக வச்சுட்டேன். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம காலையில் எழுந்து 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு வாசலில் கோலங்கள் போட்டு, கலர்ஃபுல்லான கோலங்கள் போட்டு, பஞ்சபூதங்களுக்காக நம்ம இந்த 5 விளக்குகள் ஏற்றுறோம், பிரபஞ்சத்துக்காக ஏற்றுறோம். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மாதத்தில் எந்திரிக்கலானாலும் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் 4 மணிக்கு எழுந்து வீடு ஃபுல்லாக கோலம் போட்டு நல்லா விளக்கெல்லாமே ஏற்றி வச்சு பூவெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா இந்த சாணியில் உருண்டை பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி வச்சு கோலத்துக்கு நடுவில் அருங்கப்பில் பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் மாமியாருமே அதெல்லாமே பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமே 2 பேருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானுமே அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வாட்டி தாங்க எந்திரிக்கலான்னு முடிவு பண்ணி எந்திரிச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். நான் முந்தின நாளே பூஜை சாமான்லாம் தேய்ச்சதாலே எனக்கு காலையில் ஈஸியாக இருந்தது. இந்த விளக்கை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. எந்த கிழமையில் நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சாலுமே நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக எழுந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியே போக எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் காலையில் எழுந்திரிக்கிறேன். அதனால் வீட்டு உள்ளே இருக்க வேலைகள் எல்லாமே 4 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு வீட்டு உள்ளே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock இருக்கும் போது லாஸ்ட்டாக போய் வாசல் பெருக்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் காலையில் எழுந்தேன். எந்திரிச்சு கொஞ்சம் வாசல்லாம் பெருக்கிட்டு நல்லா கலர்ஃபுல்லான கோலம் போடணும். எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. மேலே அடுத்து லஞ்செலாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஹஸ்பண்ட் 6 o'clockலாம் ஆஃபீஸ் கிளம்பணும். நான் 5 o'clock தான் வாசலே பெருக்கிட்டு இருக்கேன். கடகடன்னு என்னோடய வேலைகளை போய் நான் பார்க்கணுன்றதால சிம்பிளான எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் நான் போட்டிருந்தேன். என்ன கோலம் போட்டாலுமே நம்ம அவ்வளோ அழகாக நம்ம வாசல் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக எல்லாரோட வீட்டு வாசல்லையுமே கலர்ஃபுல்லான கோலங்கள் போடாதவங்க கூட இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுவாங்க. தேவர்கள் இந்த மாதத்தில் வீதி உலா வருவாங்களாம். அதுக்காக தான் இந்த மார்கழி மாதத்தில் கடவுளுக்காக படைக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்கள் வீதி உலா வரும்போது காலையில் நம்ம இந்த வீட்டு வாசலில் கோலம் போட்டு நல்லா பாசிட்டிவோட விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குறத பிரபஞ்சம் அப்படியே செஞ்சு தரும் அப்படின்றது சொல்கிறாங்க. கேட்டதையும் நம்ம வேண்டிக்கிட்டதையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே எத்தனை பேர் காலையிலே எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டிங்க, விளக்கெலாம் ஏற்றுனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளான கோலம் தான். ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்போ தான் கொஞ்சம் நல்ல பெரிய கோலமாக போடுவேன். துளசி மாடத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாமே போட்டுட்டேன்.
மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கலரில் வந்து மஞ்சள் குங்குமம் இருக்கியா கலரு அதுதான் வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கோலத்துக்கு நடுவில் சாணி பிடிச்சி வைப்பாங்க. என்ன பூ இருக்கோ முக்கியமாக வந்து இந்த பூசணி பூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ தான் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ வைக்கலாம். இது 2 பூ தான் வந்து வச்சு நான் பார்த்துருக்கேன். நான் கோலம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு இப்போ 5 தீபங்கள் வந்து வாசலில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஏற்றிட்டு வந்திருக்கேன். மாட விளக்குலையும் நான் வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டேன். மாட விளக்கில் ஏற்றின பிறகு வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு சாமியும் வந்து கும்பிட்டேங்க. நம்ம வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ், டிவோஷனல் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அதே மாதிரி மார்கழி மாதத்தில் தினமுமே நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை நடக்க போகுது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தினமும் vlog வரும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை இல்லையா, நம்ம எப்போ முருகருக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போடுவோம். அதே மாதிரி 6 to 7 மார்னிங்லேயே வந்து நானும் வெற்றிலை தீபமும் ஏற்றி முருகரையும் சாமி கும்பிட்டுட்டேன். காலையிலேயே வந்து நம்ம இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் லஞ்சு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப கொள்ள எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சூடாக வடித்த சாதம் ஆல்ரெடி ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு போட்டு மிளகா கிள்ளி சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்களே, மிளகா கிள்ளி சாம்பார் அதான் வந்து இன்றைக்கி வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் முட்டை வந்து பாயில் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ரொம்ப ஹெல்த்தியான கீரை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அரைக்கீரை பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. மீதி இருக்கிறது குழந்தைங்க சாப்பிட்ணும். நான் வந்து இன்றைக்கி விரதம் தான் சாப்பிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.